நம்ம இன்றைக்கி கல்ச்சட்டியில் தான் சாம்பார் பண்ண போகிறோம். இது வந்து கல்ச்சட்டியில் டேஸ்ட்டு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தவிர முக்கியமாக இப்போ காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த எல்பிஜி சிலிண்டர் க்ரைசிஸில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கல்ச்சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா சிலிண்டர் வந்து கேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும். இது வந்து நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு 10 நிமிஷம்தான் அதுக்குள்ளேயுமே ஆகிடும். அண்ட் சூடும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்ச்சட்டியில் சமைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து புதுசாக சமைக்கிறீங்க, அதாவது புதுசாக வாங்கின கல்ச்சட்டியில் சமைக்க போகிறீங்க, பழக்கம் இல்லைன்றவங்க முதல்ல இந்த மாதிரி தண்ணி, காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு வந்து பற்ற வைக்கணும். வெறும் கல்ச்சட்டி வச்சு பற்ற வைக்கக்கூடாது. பற்ற வச்சா வெடிச்சிரும். அதுவும் இல்லாமல் இப்போது வந்து ரொம்ப சம்மர் இல்லையா, அதனால் வந்து அது சூடு ஏற டப்புன்னு வெடிச்சிடும். அப்புறம் வந்து பாத்திரமே வேஸ்ட்டாக போயிடும், யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி வந்து நம்ம சாம்பார் இப்போ நான் வச்சு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், தண்ணி இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அடுப்பே பற்ற வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கொதி வந்துட்டோம். நல்லா காய் வெந்த உடனே நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது சேர்த்துடலாம். வெந்த பருப்பு சேர்த்துட்டு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி சேர்த்துட்டு அதுவும் ஒரு நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறமா தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு வெறும் கடுகு மட்டும் தாளிச்சிட்டு சேர்த்துட்டிங்க, சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. ஸோ கல்ச்சட்டி இனிமேல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பயப்படாமல் வாங்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரசமும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு கூட்டினதுக்கப்புறம் தான் தாளிப்போம். ஸோ ரசமும் இதில் வச்சுக்கலாம். இந்த வத்த குழம்பு இதெல்லாம் மட்டும் பழகிற வரைக்கும் இதில் வந்து எடுத்தோடனே தாளிக்க வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது